அனைவருக்கும் வணக்கம். நான் 3 வருஷம் மந்திரியாக இருந்தேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் 8வது வரைக்கும் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் 6வது 7வது 8வது 3 வருஷமும் நான் எனக்கு அந்த அண்ணாக்கள் 3 பதவி கொடுத்தாங்க. ஒன்று பிரதம மந்திரி, இன்னொன்று உணவு மந்திரி, இன்னொன்று விளையாட்டு மந்திரி. இந்த 3 மந்திரியுடைய வேலை என்னன்னு சொன்னால் பாருங்களேன் எப்படி இருக்குன்னா, அட்டண்டன்ஸ் கொண்டு எடுத்து வைக்கிறது, பெல் அடிக்கிறது, ப்ரேயர் பாடுறது, அப்புறம் சமைக்க இருக்கிறதுக்கு அந்த ரேஷன் எடுத்து கொடுக்குறது. அது அமெரிக்காவிலேருந்து வர அந்த ரேஷன்லாம் எடுத்து ஒரு ஸ்டோர் வச்சுருப்பாங்க. அது ஒரு மெஷர் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அந்த ஆயாமாட்டை கொடுத்து சமைக்க சொல்கிறது. அப்புறம் சமைச்ச உணவை பரிமாறுறது. அதே பிறகு கிளாஸில் கொஞ்சம் நேரம் உட்காருது. அப்புறம் 3 மணிக்கு விளையாட்டு மைதானத்துக்கு கூப்பிட்டு போகிறது. அதெல்லாம் தோட்ட வேலை செய்கிறது. இல்லைன்னா தறின்னு சொல்லப்படும் இந்த நெய்தல், அந்த தறி நெய்கிறதுக்கு ராட்டை அடிக்க எடுத்து வைக்கிறது, தக்காளி என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் மந்திரியோட வேலைங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மந்திரியாக இருந்து எனக்கு ஒன்றை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நிகழ்ச்சி, சட்டமன்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்ததுனால இதை சொல்ல வேண்டியிருக்குது. கடைசியில் தான் ஸ்கூல் பெல்லு முடிஞ்ச பிறகு தான் இது நம்மளுடைய ஜனகணமன, அதாவது தேசிய கீதம் பாடி தான் அன்றைய தினம் முடிவடையும். இது ஒவ்வொரு நிகழ்ச்சி, அரசாங்க நிகழ்ச்சியாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கடைசியில் பாடப்படுவது தான் நம்முடைய தேசிய கீதம். இப்போ எதுக்கு நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, அதுக்கு தான் சட்டசபைன்னு நான் சொன்னேன். அதனால தான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா சொன்ன நினைவு அந்த பேச்சு நினைவு எனக்கு வந்தது. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு டேஷ் டேஷ்னு சொல்லுது மறுபடியும் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறதுனால என்னுடைய மந்திரி பதவியை உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்க. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.